எங்க போயிட்டாங்க தம்பி ஜீவா இதற்கா என்னுடைய மருமகள் ஏமா தம்பி மறுபடி கட்டளை தம்பி இவர் யார் தெரியுமா? தெரியுமா நீர் தவங்களா டேய் ஓ மாமா யார் தெரியுமா? யாருமா என் தாயாருடன் பிறந்த பன்னியால் கழுவி பட்டால் துடைத்து மல்லிகை முல்லை கோங்கு வெற்றியர் பாரிதம் மறிக்கொழுந்து மந்தாரம் சொல்லக்கூடிய பலவித மலர்களை உங்களது மருமகள் அநேக குடும்பமாக வளர்க்கிறவரு. அம்மா கற்பகம் அம்மா அம்மா கற்பகம் என் பாதத்தை மனிதபடியால் என்னைக்கு சுகமாக வாழ்க்கிறது என்று அப்படி இருந்தாலும் மாமா என் தாய்மார்கள் 2 பேரு சாமி யாரு மருமக வந்திருக்கா பாய மூடுங்க மருமகன்ற அவளை போய் அவ மகள் மகள்னு சொல்லணும் சரியா அதாவது மகள் அவ மகள் வந்திருக்கான்னு சொல்லிட்டா நமக்கு மருமகள் கிடையாது ஆமா நாம மகளாக பாவிக்கணும் பொம்பளைங்க எல்லாம் பாத்துங்கறீங்க தெரியாது வீட்டுக்கு வந்த மருமகளும் மகள் தான் சரியா அதனால மகளை வர சொல்லுங்க சீக்கிரமா மாமி இருக்காங்க சீக்கிரம் பாத்து ஒரு வழி பண்ண போறேன் என்னமா அவளை பத்தி என்னன்னு தெரியும் அடியே கற்பகோ என் செல்லம் என் பவுடு ராஜாத்தி ஆடி அம்மா டேய் இவங்க இருவரும் தம்பி இவங்க யார் தெரியுமா? அத்தை சொல்லுமா நீங்க பெற்ற தாக்கு மேலாய் வந்த மல்லிகை முல்லை கோகு வெற்றில பாஜகம் மறுபொழுது மந்தாரம் கனகாம்பரம் சொல்லக்கூடிய பலவித மலர்களை உங்கள் மருமகள் கற்பகம் வைத்து அணைய கொடுவோம். கற்பகம் ஓட்டோட்டமா ஓடி வந்து இந்த அத்தையுடைய பார்த்தபடியால் எங்க வீட்டுக்கு விளக்கேத்து வந்த குடும்ப குத்து விளக்கு நீ சரியா? நீ வந்த நாள் முதல்ல எங்க வீடு எப்படி இருக்கு தெரியுமா? அடி என் இல்லறத்தின் ஞான தீபமே
அதாவது என் மருமக காலால விடக்கூடிய வேலை கையால செய்வா. என்ன மாதிரி ஒரு புண்ணியம் பண்ணவங்க, எங்க 2 பேர் மாதிரி புண்ணியம் பண்ணவங்க இந்த ஊர்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளவு ஒரு தங்கமான என் மருமக. பொறுத்து பாருங்க. என் ராஜாத்தை பத்தி எனக்கு தான் தெரியும். இந்த உலகம் எல்லாம் நாங்க பொண்ணு தேடணும் என் பிள்ளைக்கு. எங்க மெட்ராஸ் ஒரு நெட்டு போன நயன்தரா யாரோ என் பொண்ணு என் பிள்ளைக்கு தேடி போனேன். என் பிள்ளைக்கு நயன்தரா சொல்லுங்க என் பிள்ளைக்கு எங்கெல்லாம் பொண்ணு தேடணும்? மெட்ராஸ்ல போய் நயன்தராவா யாரோ லேடி சூப்பர் ஸ்டாரா நயன்தராவை போய் என் பிள்ளைக்கு பார்த்தேன். என் பிள்ளை ஓரம் வரல, அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஆமா, அப்புறம் யாரோ த்ரிஷாவா அவளையும் பார்த்தேன். என் பிள்ளை கால் ஓரம் கூட வரல, அவளையும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஆமா, அப்படி இந்த ஊரெல்லாம் தேடி பார்த்தா என் பிள்ளைக்கு பொருத்தமானவன் இவ தாண்டா பையா. ஆமா, இவளை கல்யாணம் பண்ண வச்சு சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆமா, பேர குழந்தைங்களா மறைச்சு வச்சுக்கிறான். எங்க புள்ளைய மறைச்சு வச்சுக்கிறான். அதனால எங்கூட்டு கல்யாணம் மாமா இப்படி வாங்க. அத்த மாமா சொல்லுமா, ஒரே ஒரு கேள்வி. பவுனு கேளுடி பவுனு. என்னை வார்த்தை நல்லா இருப்பான்னு சொல்லிட்டீங்க. ஆமா, உங்களை வார்த்தை ஒரு கேள்வி கேட்டதில்ல. இன்று ஒரே ஒரு கேள்வி கேளுமா. கேட்கறதுக்கு தானே நாங்க பாத்துக்கிறோம். கேளு. அத்தை எப்பன்னு அத்தை சொல்லுமா. என்னை வார்த்தை வரம் அளித்த என் மருமக பாத்தியா? என்ன மாதிரி போடு போடுறா பாத்தியா? ஊருக்கு மாதிரி போடு போடுறா. சரி, என்னங்க எல்லா ஊர்ல ஒரே மாதிரி தான் திரும்ப. நீ அடி எனக்கு மட்டும் தானே தெரியும் பொண்ணு. ஆமா, சரி எங்க செங்குட்டாம்பல. ஆமா, கல்யாணம்ல புட்டி கட்டாம்பல. நம்பர் நாங்க வாக்கப்பட்டோம். நான் கேக்குற ஒரே வார்த்தை. அம்மா கற்பகம். மருமக எங்களை கூப்பிடுனா நாய பேயன்றது. மாமா எத்தன் மகன் சந்தாசீலன் என்னுடைய மகன் எங்க? மாமா என்னுடைய மகன் சாந்த சிலை எங்க? என்ன கேக்குறீங்க? என்னுடைய மகன் சாந்த சிலை எங்க? உங்க மகன் சாந்த சிலை எங்க தடுத்து இருக்கிறையே என்ன காரணம்? மாமா போயிட்டா நம்ம புள்ள. அவசரப்படாத ஐயோ மாமன் மாமி நன்னனியாயே பாவியானே. ஐயோ மாமி மாமா நன்னனியாயே பாவியானே.
அவசரப்படாத கேட்கிறேன். எனக்கு வையகாது எனக்கு வாழ்வானே சுகமும் வேண்டாம். எனக்கு வாழ்வான இந்த மண் மீது நான் பெண் பிறந்து மாமா போதுமே பட்ட துன்பம். மாமா என்ன கேட்டீங்க? என்னுடைய மகன் சாந்த சிலை எங்க நீ தனித்து இருக்கிறாய், என்ன காரணமா? மழையிட்ட நாள் மூதலா என்னை கட்டி மாலை இட்டானாலா திருமணம் செய்து எங்களுக்கு என்று ஒரு அரண்மனை ஏற்படுத்தி இந்த அரண்மனையிலே இருவரும் சந்தோஷமாக சிற்றின்ப வாழ்க்கையை நீங்க ஆரம்பிங்க. நாங்க சிற்றின்ப வாழ்க்கையை முடித்து விட்டோம், பேரின்ப வாழ்க்கையா செல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களோ யாத்திரை சென்று விட்டீர்கள். உங்கள் மகன் சாந்த சிலையாகப்பட்டவர். அதனால கற்பகம் உனக்கு நேர்ந்த கூரை என்னமோ மாமா, அதனால என்னமா அந்த குறை? திருமணம் செய்த கையோடு என்னை அரண்மனைக்கு அழைத்து வந்து முன்வாயிற்பாடியாக கொண்டு வந்து உள்ளே அரண்மனை உள்ளே நிறுத்தி விட்டு பின்வாயிற்படியாக சென்ற மன்னர் அரண்மனை உள்ளே நிறுத்தி விட்டு பின்வாயிற்படியாக சென்ற மன்னர் 3 ஆண்டு காலமாக உன் பிள்ளை முகத்தை கூட பார்த்து அந்த ஒரு பிள்ளைய காணோம் ராஜா. இன்னைக்கு அந்த மல்லி அடுக்கு மல்லி மகனே இந்த அங்கத்தில பூத்த மல்லிடா. இந்த அங்கத்தில பூத்ததே ஒரு ஆத்துல பூத்திருந்தா ஐயரு பறிப்பாங்க. ஏன் சாமி உனக்கு அரு பூஜை செய்வாங்கடா.
மகன் சாந்தசீல என்ன சொன்னீங்க? நீங்களா மூஞ்சி மேல காரி மீன்மா யாரு? கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமா சரி, 1 நாள் போட்டோம், 2 நாள் போட்டோம், 1 வாரம் போட்டோம், 1 மாசம் போட்டோம். 3 வருஷமா ஆம்பியா இல்லாம எவனும் வச்சிருந்த அடி அங்கத்தில தான் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளை புரியுது. கேட்க மாட்டோம், புள்ள கொடுத்தா தெரியுது. எனக்கு புள்ள கொடுக்காம கரப்பா அந்த தேவை வச்சுக்கையாரு. நீங்க எல்லாம் பாத்துக்கிறீங்க நாடகத்தை, அருமையா பாத்துக்கிறீங்க. நாங்கெல்லாம் கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போனா இந்த ஆம்பளை மட்டும் தனியா போன் எடுத்துக்கு தனியா போயிடுறோம். நாங்க 2 பேரும் என் வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும், என் பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நாங்க நினைக்கிறோம். இந்த என் சாக கொடுத்த பையன் என்ன பண்றான் தெரியுமா? போன் எடுத்துட்டு தனியா போய் யாருக்கிட்ட பேசுறான்? பேசுற
ஒரே வார்த்தை இது அர்த்தமா இல்ல அவ கூட பாரு. ஐயோ கற்பகம் மருமகளை நம்ம மகளாக பாவிக்க வேண்டும். அதனால இந்த மாதிரி எல்லாம் ஐயோ அதெல்லாம் அந்த முடிவு இருக்காது. அந்த முடிவு இருக்காது. அந்த முடிவு இருக்காது. ஐயோ கைட்டாங்க பாரு மாத்திர மாட்டா அப்படி கிடையாது. அடிக்காம கேளுங்க. ஒண்ணு தண்ணி குடிச்சிட்டு கூட்டம் அடிக்கலாமா? இந்த மாரியாத்தா சத்தியமா ஒட்டூர்ல அவன் எங்க போய்க்கிறானே என் புள்ள தெரியல. அதுக்குள்ள தேவையில்ல நச்சு போடக்கூடாது. ஏண்டிய ஐயோ அடி தேவடியா ஐயோ அடி நாடு மாடு. உங்க பேர் என்ன சொல்லாதீங்க அத்தை. உங்க பேர் சொல்லாதீங்க அத்தை. உங்க பேர் எங்க குடும்பத்து சண்டை 1000 இருக்கும். பேசாதீங்கம்மா. என் குடும்பத்து சண்டை 1000 இருக்கும். என் ஆண்டாட என் மருமகம் அப்படின்னா நாம வரோம். ஏய் எனக்கு மாமன் கிடத்துல சொல்லணும் நினைச்சேன். மாமன் தான் சொல்ல வேணாம். இப்பதான் புரியுது. மருமகளை அடிக்காதுக்கிடி. எந்த மருமகளை அடிக்காதுக்கிடி. ஒரே ஒருத்தன் பேசுறேன். அடிக்காம இந்த மாரியாத்தா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். தல்லாகுளம் பக்கத்துல கொளத்தூர் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு இதே கருப்பு நாடகம். இந்த எரிஞ்சோர அக்னி சாட்சியா இவதான் கருப்பு வள்ளி, நான் இதே மாமியா. அவளை அடிச்சு ரத்தம் வந்துச்சு தெரியாம ஒரு அடி. அந்த அடிக்கு காளிமா சத்தியமா நீங்க என்ன பழி வாங்குறா. கடவுளுக்கு என்ன கூடி
பொறம்போக்கு நாய அடி பொறம்போக்கு நாய அப்படி அனாத நாய அடிக்காம கருதுடி ஓ ஏய் ஏய் இந்த தேவடியா சப்போர்ட் வந்தா 3 வருஷம் ஆகுது ஆம்பியா விட்டு போய் என் ஆம்பியா நீ அவங்கிட்ட இந்த ஊர்ல தரடாப்பட்டுல எவனை போட்டு நொட்டிந்த நீ இந்த தரடாப்பட்டுல ஆம்பியா போட்டு எனக்கு இப்பதான் தெரிஞ்சு தரடாப்பட்டுல மத்தால அடிக்கிற மாதிரி மத்தால காரணம் போட்டுறாயா நீ அவனை வச்சுதான் உன்னை பானம் விட்டு வந்து முன்னாடி அப்படிதான் மருமகளை அந்த இழிவாக நினைக்க வேண்டாம். ஏய் 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 தேவடியா 3 வருஷம் ஆகுது அத்தை மாமா இவ எங்க போனா தெரியல உன் புள்ள எங்க போனான்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்றதுல கடரா ஐயோ தப்பு தப்பா பேச ஏய் இவ கண்ணாடி இல்லாம மைய தீட்டினா ஐயோ மாமனார கைய போட்டுனா கண்ணாடி இல்லாம மைய தீட்டினா கண்ணாடி இல்லாம மைய தீட்டினா மாமனார கண்ண காடி கைய போட்டுனா கண்ணாடி இல்லாம மைய தீட்டினா கைய போட்டுனா மாமா அத்த ஒரு செகண்ட் நீர் மாமா அந்த ஒரே வார்த்தை நான் சொல்றது கேளுமா. உங்க மகன் இருக்க இடம் எனக்கு தான் தெரியும். இது வேற எங்க இங்க புள்ள இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? ஆமா ஐயா எனக்கு புள்ள கூட ஐயா ஐயா எனக்கு புள்ள கூட ஐயா ஐயா எனக்கு புள்ள கூட ஐயா சாமி நான் புள்ள என்ன ஜோப்ல வச்சிருக்கேன். ஐயோ நீ ஏதோ உடம்பு சரியில்லை, நான் கிடக்குறேன். புள்ள கூட எங்க போய் சாமி என் புள்ளிய குடுடா ராஜா என் புள்ளிய குடுடா என்ன மருந்து வச்சிருக்கீங்க? அக்கா நீ இந்த அளவு போய் புள்ள கேப்பன்னு எனக்கு புள்ள வேணுடி போ ஐயா இருடா ஜோப்ல. ஏம்மா உன் மகன் இருக்கக்கூடிய இடம் எனக்கு தெரியும். என்ன தெரியும்? ஜெயமாபுரி பட்டணத்துக்கு ஒரு பகுதியாக விளங்கி வரக்கூடிய சரி சுப்புதாசி மகள் சந்தன கோபுர வீதி சந்திரகோபுர வீதி தெருவு 64 நம்பர் வீடு சுப்புதாசி மகள் மஞ்சுளா தாசி வீட்டுல இருக்கிறாரு உங்க மகன். தாசி வீட்ல என் புள்ளக்கறான் அப்ப தாசி வீட்டுல என் மகன் அப்ப நாலு மணி நான் போறேன். இந்த தேவடியா சரியா இருந்தா என் புள்ள தாசி வீட்டுக்கு போவானா எங்க போயிட்டு தேவடியா சரி இப்ப யார் போய் கூட்டிட்டு வர்றது என் புள்ளைய இரா போ வா அப்ப நான் போறேன். இவன் அவன போய் பாடா சாந்த சிலனை கூப்பிட்டா போதும் என் மகன் வந்துருவான். ஏதோ ஒரு ரூம்ல பூந்துப்பேன். சொல்லு அப்பா நீ போனா நினைச்சுக்கோ. ஆமா அவனும் தாசி விட்டு வந்துட்டான். பத்தாதுக்கு அப்பனுக்கு கூட தாசி விட்டு எல்லாத்துக்கும் முதல்ல அப்படி அவன் வீட்டுக்கார போனா போகட்டும் நான் தான் பெத்த புள்ள ஆமா பெத்த தாய் நானு நான் போய் கூப்பிட்ட உடனே அம்மா மகனே சாந்தத்தான் சொன்னவனே அம்மான்னு அப்படியே கையை ஓட்டட்டும் ஓடியாந்துருவான்டா பையா ஏம்மா நீயும் போலாம். ஏன்னா அழகா வைக்கிற பார்த்தா அங்க கிட்ட பழைய கராகி இப்ப கிட்ட புது கராகி நொட்டு ஓட்டிடுவானுங்க. அப்ப நான் போக கூடாதா? நீ போலாம். நான் போலாம். நீ போலாம். நான் கராய்ச்சி சம்பாதிச்சு கொடு பாத்தீமா? ஆமா நீ போலாம். ஏன்னா இது வந்துக்கிட்டு பெருசாகுது. ஓ அது மகாராணி மாதிரி இருக்குது. ராணி இருக்குது. குடும்பத்து பொண்ணு மாதிரி இருக்குது. ஆமா. என்ன பார்த்தா லோலப்பட்ட லோலாய் மாதிரி இருக்குது. இத விட்டு நல்லா சம்பாதிக்கிறான். ஒரு ரூம் இருக்குது. அப்படி நினைப்பறா? நீ போனா என்ன பண்ணுவ தெரியுமா? அங்க கிட்ட வயசாய் போச்சு. சின்ன குட்டியா ஓ காலை அப்படி வந்துக்குது. விட்டாட்டு. பைக் போறது வந்துக்குது. இதெல்லாம் யாரு போனாலும் வர மாட்டாங்க. யாரு என் மாமா வருவான். யாரை கூப்பிடணும் அந்த பொண்ணுக்கு சொந்தக்கார யாரு? அந்த சக்கர தேவடியா அந்த தேவடியா ஏன் மருமகன் என் பொண்ணுன்றாரு. தரடா பட்ல ஆண்டா மாமா சக்கர இவதா யாரு மூணு வருஷமா எவ்வளவு ஓட்டிட்ட? மூணு வருஷம் தேவடியா ஒரு நீ என்ன கையா போவியோ ஆட்டத்துல வந்தாலும் இந்த ஆட்டம் ராமாவுக்கு போனதும் அந்த ஆட்டம் கரகாட்டத்துக்கு போனதும் அந்த ஆட்டம் அம்மன் டான்ஸ் போனதும் அந்த ஆட்டம் இப்ப கிளம்பாட்டத்துக்கு வந்தாலும் அம்மா போய்க்கிறேன் வக்கீல தேவடியா பேசுறாரு என் புள்ள எங்க தெரியுமா இருக்கிறான் என் புள்ள தாசி வீட்டுல இருக்கிறான் இதே ஜெயமாபுரி பட்டணத்துல ஒரு பகுதியா இருக்கக்கூடிய சந்தன கோபுர வீதி சரி 64 நம்பர் வீடு சுப்புதாசி மகள் மஞ்சுளா தாசி வீட்டுல என் புள்ள இருக்கிறான். உங்க பிள்ளை மஞ்சுளா தாசி வீட்டுல இருக்கிறான். உங்க இனம் தான் போய் கூட்டு வந்துருங்க. எங்க இனமா? ஓ தேவடியா இருக்கு. அப்படி இல்ல உங்க பிள்ளைய சொன்ன உங்க நீங்க பெத்த புள்ள தானே. அம்மா
நீதான். நான் தான். உன்னுடைய கணவனுக்கு சொந்தக்காரன் நீதான். அதனால நீதான் சென்று என் மகனை சார்ந்த சிலனை அழைத்து வர வேண்டும். என் புள்ளைய நீதான் கூட்டணும். சரி சரி மாமா அத்தை சொல்லு. அப்படி நான் போய் அங்க கூட்டுவான்னு நீங்க சொல்றீங்க. சரி நான் இங்க இருந்து அங்க போனா என்னை வாவென்று அழைப்பானோ அந்த தாசி அத்தை கைவாட்டப்படி நின்னுட்டீங்க. ஓஹோ உங்களை சொல்ல அத்தை மாத்தி இல்லைங்க அத்தை. அப்படியா? அந்த பக்கம் நிக்காதீங்க. கைவாட்டம் செய்யாம சொல்லிட்டேன். கைவாட்டம் இந்த பக்கம் இல்லைங்க. சரி மாமா கற்பகம் அத்தை என்னடி என்னை வாவென்று அழைப்பாலோ இந்த தாசி அவள் அடிய சக்கால என்ன பரம்போக்கு நாயா போர் போட்டோம். அது அடக்கு சேவடியா மருமகளை மருமலை வச்சு தவறா பேசுற அங்கிலி போட்டு கட்டுறீங்களா? அத்தை தவறா பேசுற என்னை வாவென்று அழைப்பாலோ எனக்கு வரப்பு கொடுப்பாலோ மகாராணி விட்டு பொண்ணு அந்த கல்பத்தி ஏத்துறான். கல்பத்தி எடுத்தான். ஐயோ அம்மா வராங்க, ராஜாத்தி வராங்க தொட்டி ஆரஸ் கட்டி எடுத்து ராஜா பொண்டாட்டி வரா கண்ண போனா வேற வெள்ள வெள்ள வேணி ஒரு கண்ண போடு. இவ பெரிய மகாராணி விட்டு பொண்ணு இவளுக்கு ஆரத்தி எடுத்து கூப்பிடுவாங்க. எங்க பாரு பண்டா என் புள்ளையோட பா. அப்படி இல்லைன்னா என்ன பண்ண தெரியுமா? என் புள்ளைய தோபரு ரோட்டு வாரத்துல புளியா மரம் இருக்குது பாரு, புறம்போக்கு புளியா மரம். புறம்போக்கு புளியா மரத்தை சரி. இந்த புடவை ரேட் எவ்வளோ? 1009 ரூபாய். இந்த புடவை ரேட் எவ்வளோடி? இந்த புடவை வந்து 33 ரூபாய். 1333. இந்த புடவை முந்தானி எடுத்து பாரு. இந்த இருமா இந்த புடவை முந்தானி எடுத்து நீயே உன் கையால இந்த புடவை முந்தானி எடுத்து நீயே உன் கையால நானே என் கையால போட்டு முறுக்கிக்கினேன். எங்க ரோட்ல இருக்க பாரு புளியா மரம். என் பட்டா மரத்துல போட பட்டா கரையும் எங்க பட்டையை கலக்கி அப்ப எந்த மரத்துல போகணும்? ரோட்ல புறம்போக்கு புளியா மரமாக பார்க்கணும். புறம்போக்குல எவனும் வர மாட்டான். புறம்போக்குல வரமாட்டாங்க. விஜய் வந்து கவர்மெண்ட்ல மாத்திட்டாரு அத்தை. ரோட்ல புறம்போக்கு பிள்ளையா மாதிரி இருக்கும். சரி புறம்போக்கு பிள்ளையா மாத்த நீயே இந்த துணியை புடவை எடுத்து மாட்டி நீயே உசுருக்கு மாட்டி செத்துரு. அத்தை மாமி மாமி புளிய மரத்துல தூக்கு மாட்டு செத்துரு சொல்லிட்டீங்க. நாடகம் எல்லாரும் பாக்குறீங்க. நானும் சின்ன சிறு பிள்ளை. என்னை வளர்த்தது எடுத்தது எல்லாமே நீங்க தான். நாங்க தான் வளர்த்தோம். திருமணம் செய்தது நீங்க தான். அத்தை உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா எனக்கு தெரியாது. பிபி ஏறிச்சுனா நாலு மாத்திரை சேர்த்து போடுவேன். தண்ணி பிடிச்சி காட்டு. அத்தை என்ன சுருக்குமான் சாப்பிட சொல்றீங்க. இதனால் வரையிலும் நான் பிறந்த இடத்துல ராஜாவா இருந்தேன். வளர்ந்த இடத்துல ராஜாத்தியா இருக்கிறேன். சரி அப்படி நான் இது வரைக்கும் முன்ன பின்ன செத்தது கிடையாது. இது வரைக்கும் முன்ன பின்ன செத்து கிடையாதுனால நீங்க இருவரும் நீங்க 2 பேரும் அத்தை உங்க 2 பேர் முந்தானி எடுத்து இது மேல போட்டு தூக்கு மாட்டி தொங்கி காட்டுங்க. அதை பார்த்து நான் செத்து
ஏய், வந்தா என் புள்ளையோட வா. அவன் வரமாட்டேன்னு சொல்லுவான். சொன்ன என்ன சொல்றது? அப்படி என்ன தெரியுமா சொல்றேன்? உன் தாய் தந்தையர் இருவருக்கும் உயிர் உன் போகுது. தாய் தந்தை மூவருக்கு உயிர் போகுது ஒரு மாதிரி அதுவும் இருக்குது. சின்னம்மா இருக்கா பத்தியா? சின்ன அம்மா செத்து போற நினைக்கிறாளா? சின்னம்மாவுக்கு ஜல்லி வச்சிருச்சு. சின்ன அம்மாவுக்கு குஷ்ட நோய் வந்துருச்சு. ஆமா தூக்கிட்டு போதுப்ப. ஏய் ஏய் ஈட்டு இருக்குது இன்னைக்கு நாளைக்கு எப்படி அத்தை? எப்படி? எவ்வளவு? உங்க அம்மாவுக்கு உயிர் போவது வருவதா இருக்குது. சரி அத்தை. வந்து உன் கையால பாலை ஊத்திட்டு நீ போயிடு. உங்களுக்கு பால் உங்களுக்கு யாருக்கு பால்? அப்படி ஒரு வார்த்தை சொல்லு. எங்களுக்கு உண்மையா பால் ஊத்திட்டு போயிடாதீங்க. சக்காத்தி அகரத்து சக்காத்தியா? யாருக்கு பால் ஊத்த போறா? ஊர்கார் ஊத்திடுவாங்க உங்களுக்கு. இந்த தரடாப்பட்டுல எவன்னா வந்தா என்கிட்ட பாதாள சாக்கடை போய் மாட்டிக்காதீங்க யாரும். சும்மா அடிக்காதீ சண்டைய புள்ளியோட வரணும், இல்லைன்னா செத்து போயிடும். அப்படியே அத்தை அத்தை. ஏய் அவ சொன்னா தூக்க மாடி சாவ சொன்னா ஒன்னா தூக்க மாடி சாவ தெரியலனா ஏய் அதே பொறம்போக்கு கிணத்து போ. கிணத்து போனியா பட்டாக்கார கிணத்து போனா பட்டாக்காரன் இல்லைன்னு பார்த்து பட்டு கிளம்பி போடுவான். பொறம்போக்கு கிணத்துல போய் முந்தானில கல்ல கட்டி உள்ள ஊந்து செத்து போடி தேவடியா வந்தாயா புள்ளையோட வரணும். இல்லனா சுருக்கு ஏச்சு மட்டுமே போடுவான். செத்து காட்டு மாதிரி அவன் சாவா. சாவலா எப்ப மறுபடியும் நோட்ல பாத்துக்கிறேன். இந்த வாயை முன்னாடி நீ போத்தல. வந்தாயா புள்ளையோட வர இல்ல செத்து போடி தேவடியா. சரிங்க அத்தை. ஜெயமாவி பட்டணத்திலே ஒரு பாபாவில் கூடிய சந்தன கோபுர வீடு 64ஆம் நம்பர் வீடு. சுப்புதாசி மகள் மஞ்சுளாதாசியிடம் என் கணவர் சாந்தசியிடம் 3 ஆண்டு காலமா இருக்காரு. இப்பொழுது நம்ம எங்க போகணும்? தேவதாசி மது இந்த கற்பகமோ கற்பவதியானது ராஜமனை தேடி வரக்கூடிய நேரத்திலே நிர்வாகத்தை சுத்தி வரக்கூடிய மகாமுனி வந்தார் பார். அதனால் கதை தொடரும்.